அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. தெலங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டம் நரக்கட்பள்ளியைச் சேர்ந்த பட்டதாரி பெண் மாளவிகா. முதுகலை பட்டம் பெற்ற மாளவிகா கடந்த 2018ஆம் ஆண்டில் ரயில்வே பாதுகாப்பு படையில் பணிக்கு சேர்வதற்காக தேர்வு எழுதினார். எழுத்து தேர்வில் தேர்ச்சியடைந்த அவருக்கு கண் பார்வை குறைபாடு காரணமாக பணியில் சேர முடியாமல் போனது. ஆனால் உடற்தகுதி தேர்வுக்கு முன்னதாகவே மாளவிகா ரயில்வே பாதுகாப்பு படையில் துணை ஆய்வாளர் பணிக்கு தேர்வாகி இருப்பதாக அனைவரிடமும் கூறியிருந்தார். மாளவிகாவின் பெற்றோரும் தங்கள் மகள் ரயில்வே பாதுகாப்பு படையில் உதவி ஆய்வாளர் பணிக்கு தேர்ச்சி அடைந்திருப்பதாகவும் விரைவில் அவர் பணியில் சேர உள்ளதாகவும் அனைவரிடத்திலும் கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் வேலை கிடைக்காமல் போன நிலையில் மாளவிகா சங்கர்பள்ளி ரயில் நிலையத்தில் பணியாற்றுவதாக கூறி ஏமாற்றி வந்துள்ளார். ரயில்வே போலீஸ் போலவே யூனிஃபார்ம், தொப்பி, பெல்ட், ஷூ போன்றவற்றை அணிந்து பலரையும் நம்ப வைத்தார். சமீபத்தில் நடைபெற்ற மகளிர் தின நிகழ்ச்சி ஒன்றில் ரயில்வே போலீஸ் சீருடையிலேயே பங்கேற்ற மாளவிகா சரளமாக பேசி கைத்தட்டல்களை வாங்கினார். இந்த நிலையில் அவரை திருமணத்திற்காக பெண் பார்க்க இளைஞர் ஒருவர் வந்துள்ளார். அப்போது மாப்பிள்ளை மாளவிகாவின் பணி விவரங்களை கேட்டு ரயில்வே துறையில் விசாரித்துள்ளார். அப்படி ஒரு துணை காவல் ஆய்வாளர் இங்கு பணியில் இல்லை என்று பதில் வந்தது. மேலும் மாளவிகாவை பற்றி விவரங்களை சேகரித்து அவரின் வீட்டுக்கு சென்ற ரயில்வே போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.